உரிய திட்டமிடல் மூலம் அரசு சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பதுளை மாவட்டத்திற்கான விஜயத்தின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முதலில் கந்தைக்கெட்டிய சந்தை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். பின்னர் வெளிமடை பஸ் நிலையத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். நான் சொன்னால் சொன்னதுதான், செய்வேன் என்று சொன்னால் செய்வேன், செய்வதை சொல்வதை செய்கின்ற ஒரு நபர்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச. சமுர்தி கொடுப்பனவை 3000 ரூபாவால் அதிகரித்திருக்கின்றோம். அங்கவீனமானவர்களுக்கு 65 வயதுக்கு மேல் இந்த தொகை வழங்கப்படும். தாய்மாரை சென்று பெற்றுக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வட்டியில்லாத கடன் வழங்கப்படும். 1,50,000 இளைஞர் யுவதிகளுக்கு அடுத்த வருடம் தொழில் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். துறைமுகங்களை அமைத்தோம், விமான நிலையங்களை அமைத்தோம். அவற்றில் உள்ள வளங்களை இவர்கள் விற்கப் போகின்றார்கள். சுற்றி இருக்கின்ற இடங்களை அம்மையார் எடுத்தார். தற்போது சடலம் ஒன்றை புதைப்பதற்கு சிறிய காணி ஒன்றை அவசரத்துக்கு கூட எடுக்க முடியுமா? அரசாங்கத்தினாலும் எடுக்க முடியாது. கேட்டால் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஊவ பரணகம AM புத்ததாச மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். தியத்தலாவ பிரதேச சபைக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். நாம் திட்டமிட்டமையால் அரசு சேவை அதிகரிக்க முடிந்தது. நாம் திட்டமிட்டமையால் வறுமையை ஒழிக்க முடிந்தது. பல்கலைக்கழகங்களுக்கு சேர்க்கும் மாணவர்களின் தொகையை அதிகரிக்க முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கான எதிர்கால திட்டம் நம்மிடம் இருக்கிறது. மொனராகலை நகரில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. சிங்கப்பூரின் சதித்திட்டம் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பமாகின்றது. எமிரேட்ஸ் விமானம் செல்கின்றது. சந்திரிகாவே இதன் பிரதானி. நவம்பர் 2ஆம் தேதி சம்பிக்க ரணவக்க செல்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கத்தே பசிபிக் விமானத்தில் செல்கின்றார். ராஜித சேனாரத்ன UL 582 எனும் விமானத்திலும், நவம்பர் 26ஆம் தேதி திகாம்பரம் UL 882 எனும் விமானத்திலும் செல்கின்றார். நவம்பர் 25ஆம் தேதி வசந்த சேனநாயக்க சென்றார். விஜித்த ஹேரத் 2014ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 13ஆம் தேதி சென்றார். மலிக் விக்ரமசிங்க ஒரு நாள் இருந்தார். ஹிருணிகா பிரேமச்சந்திர டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி UL 306 எனும் விமானத்தில் சென்றார். அங்கு சென்று கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் நிறைவு செய்து கொண்டு வந்ததன் பின்னரே 28ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன இந்த விளையாட்டை ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி காலையிலேயே சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையிலேயே சென்று வெற்றிலை சின்னத்துக்கு முன்னால் புல்லடியிட்டு, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காலையாகும் போது இந்த நாட்டின் ஜனாதிபதி எமது தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்பதை தெளிவாக கூற வேண்டும். අපේ නායකයා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාම පමණයි කියන එක ඉතාමත් පැහැදිලිව කියන්න ඕන.